श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः। நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய அதிகார பரிகிரக பத்ததி சொல்லக்கூடிய 6வது பத்தத்திலிருந்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம அனுபவிக்க இருக்கோம். இதுவரைக்கும் நாம 5 பத்ததிகளை பார்த்து முடிச்சிருக்கோம். அதுல மொத்தம் 140 ஸ்லோகங்கள் நம்ம சோஃபார் அதனுடைய அர்த்தம் என்ன, தாற்பயம் என்ன அப்படிங்கிறத 5 பத்ததியில நாம அந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது என்னென்ன பத்ததிகள் அப்படின்னாக்கா, பிரஸ்தாவ பத்ததி, சமாக்கியா பத்ததி, பிரபாவ பத்ததி, சமர்ப்பண பத்ததி, பிரதிப்பிரஸ்தான பத்ததி அப்படிங்கிற 5 பத்ததிகளை நாம சோஃபா 140 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைய தினம் தொடங்கி அதிகார பரிகிரக பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பத்ததியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம அனுபவிக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 ஸ்லோகங்கள் இருக்கு. 140 ஆரம்பிச்சு 180 ஸ்லோகம் பர்யந்தம் இந்த அதிகார பரிகிரக பத்ததி அப்படிங்கிற பத்ததி நாம பார்க்க இருக்கோம். இங்க பாதுகாதேவிய அயோத்தியாவுக்கு அழைச்சி வந்த அந்த பரதன் அந்த சிம்மாசனத்துல அமர்த்துவது இல்லையா? அவளுக்கு பரதன் முதலான எல்லாருமே செய்யக்கூடிய கைங்கரியங்களும் மேன்மையும் இல்லையா? இனிமேல் பாதுகாதேவியினுடைய சாம்ராஜ்யம் தான் அயோத்தியால. அப்படி அந்த பாதுகாதேவியினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய மேன்மை என்னென்ன மற்றும் பரதன் முதலானவர்கள் அந்த பாதுகாதேவிக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த இந்த அதிகார பரிகிரக பத்ததியில நமக்கு சுவாமி தேசிகன் அழகா காண்பிக்க போறார். அந்த பத்ததியினுடைய ஸ்லோக நம்பர் 141, 142 மற்றும் 143 அப்படிங்கிற கிரமத்துல அந்த அதிகார பரிகிரக பத்ததியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம ஒவ்வொரு ஸ்லோகமா தெரிஞ்சுக்க போறோம். அந்த கிரமத்துல 141வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோக நம்பர் 141 தொடர் வரிசையில 141 அதிகார பரிகிரக பத்ததியில முதல் ஸ்லோகம். அதீட்டே பாதுகா சாமே யஸ்யாஹ சாகேத வாசிபிஹி அன்வய வதிரேகாப்யாம் அன்வமீயத வைபவம். அதீட்டே பாதுகே சாமே யஸ்யாஹ சாகேத வாசிபிஹி அன்வய வதிரேகாப்யாம் அன்வமீயத வைபவம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இப்போ இந்த பாதுகாதேவி இல்லாத போது எப்படி இருந்தது அயோத்தியா பட்டணத்துல? ஏன்னா ராமபிரான் போகும் பொழுது கூடவே பாதுகாதேவி தானே போனா. அப்படி பாதுகாதேவி இல்லாத போதும் அந்த பாதுகாதேவி உள்ள போதும் இந்த எப்படிப்பட்ட தாழ்வுகளும் பெருமைகளும் ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த இந்த அயோத்தியா மக்கள் நன்னா தெரிஞ்சுட்டாங்க. அப்படிப்பட்ட பாதுகைக்கு இல்லையா, அவள் யார் அப்படின்னாக்கா எனக்கு எஜமானியாக உள்ளாள் அப்படிங்கிறதாக சுவாமி தேசிகன் நீங்க காண்பிக்கிறார். இப்ப இங்க பாருங்க, அன்வயம் அப்படிங்கிறது மழைக்கு பின்னாடி பயிர் விளையும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அன்வயம்ன்றது மழைக்கு முன்னாடி பயிர் இருக்கு இல்லையா, நெற்பயிர்லாம் இருக்கு இல்லையா, அந்த பயிரானது விளையும் அப்படிங்கிறது ஆகுமா. வெதிரேகம் அப்படிங்கிறது மழை இல்லையானால் பயிர் இல்லை அப்படிங்கிறதாகும். என்ன பாருங்க,
என்ன அர்த்தம்? அன்வயம் அப்படிங்கிற பதத்துக்கு இங்க பயன்படுத்துறாரு இந்த ஸ்லோகத்துல. அன்வயம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா, மழைக்கு பின்னர் பயிர் விளையும் அப்படிங்கிறது. வெதிரேகம் ஒரு பதத்தை இங்க பயன்படுத்துறார். வெதிரேகம் என்றது மழை இல்லையானால் பயிர் இல்லை, மழை இருந்தாதான பயிர் இருக்கும் அப்படிங்கிறார். இது போன்ற பாதுகாதேவி இருந்ததால் பரதன் ராஜ்யம் ஆண்டான். பாதுகை இல்லாத காரணத்தினால் ராமனுக்கு ராஜ்யம் கிடைக்கவில்லை. எங்க போயிட்டான்? கனகம் போயிட்டான். அதான மேன்மை. இது பாதுகாதேவியருடைய மேன்மையை பத்தி சொல்றான். இங்க மழை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, பாதுகாதேவி அந்த மழை அப்படிங்கிறது இருந்தா தான் இங்க ராஜ்யம் அப்படிங்கிறது நடக்கும். ஒருவேளை மழை இல்லைன்னா எப்படி பயிர்கள் வளராதோ, எப்படி பயிர்கள் வளருவதற்கு மழை முக்கியமான காரணமா இருக்கும், அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன காண்பிக்கிறார் அப்படின்னாக்கா, பரதன் எப்படி ராஜ்யத்தை ஆண்டான் அப்படின்னாக்கா, பாதுகாதேவி இருந்ததால, கூடவே இருந்ததுனால பரதனால அந்த ஆட்சிய ராஜ்யத்தை நடத்த முடிஞ்சது. இப்போ பாதுகாதேவி ராமரை விட்டு பிரிஞ்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, ராமனுக்கு ராஜ்யம் கிட்டவில்லை அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட பாதுகை எனக்கு எஜமானியாக உள்ளாள் அப்படிங்கிறதாக சொல்லி அந்த பாதுகாதேவிய நமஸ்காரம் பண்றார் சுவாமி தேசிகன். என்ன ஸ்லோகம்? அதிட்டே பாதுகாசாமே யஸ்யாக சாகேத வாசிபிஹி அன்வய வதிரேகாபியாம். இங்கதான் நம்ம அந்த பதங்களை பிரயோகத்தை பார்க்கணும். அன்வயம் வதிரேகம் ரெண்டு சொல்றார். அன்வய வதிரேகாபியாம், அன்வயம்னு ஒரு பதம் இருக்கு, வதிரேகம்னு ஒரு பதம் இருக்கு. அன்வயம் என்பது என்னன்னாக்கா, மழைக்கு பின்னர் பயிர் விளையும் அப்படிங்கிறது அன்வயம். வதிரேகம்ன்றது என்னன்னாக்கா, மழை இல்லைன்னா பயிர் இல்லை. வெரி சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இங்க என்ன 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 உதாரணத்துக்கு காண்பிக்கிறார் பாருங்க. பரதனிடத்துல பரதனால ராஜ்யம் பண்ண முடிஞ்சதுன்னா என்ன காரணம்? பரதம் ராஜ்யத்தை ஆண்டான்னா பாதுகை இருந்ததுனால ஆண்டான். ராமனால ஏன் அந்த ராஜ்யத்தை ஆள முடியல? வனவாசம் போனா கானகத்துல இருந்தான்னாக்கா ராமனிடத்துல பாதுகை இல்லை. வெரி சிம்பிள். அப்பேற்பட்ட பாதுகையை, அப்பேற்பட்ட பாதுகையானவள் நான் என்ன பண்றா, எனக்கு எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, எஜமானியாக உள்ளாள் அப்படிங்கிறதாக சுவாமிங்க அந்த பாதுகாதேவினுடைய மேன்மையை பெருமையை விளக்கி நமக்கு சொல்றார் பாருங்க. அதிட்டே பாதுகே பாதுகா சாமே யஸ்யாக சாகேத வாசிபிஹி அன்வய வதிரேகாபியாம் அன்வமீயத வைபவம் அப்படிங்கிறது. சா அந்த பாதுகா பாதுகையானது மே எனக்கு எப்படி இருக்கா தெரியுமா? அதிஷ்டே எனக்கு எஜமானியாக இருக்கிறார். சாகேத வாசிபிஹி இந்த அயோத்தியால இருக்கக்கூடிய ஜனங்களால யஸ்யாக அந்த யாதொரு பாதுகையினுடைய வைபவம் பெருமையானது அன்வய வதிரேகாபியாம். பாதுகை இருந்தா என்ன பண்ணும், பாதுகை இல்லனா என்ன பண்ணும் அப்படிங்கிறத அன்வமீயத ஊகிக்கப்பட்டதோ. அவ தெரிஞ்சுட்டா இல்லையா? ஓஹோ, பரதன் அயோத்தியால ஆட்சி பண்றான்னா காரணம் பாதுகாதேவி. ராமன் வனவாசம் கானகத்துல இருக்கான், அவனுக்கு ராமனுக்கு ராஜ்யம் கிட்டவில்லைன்னா பாதுகாதேவி அப்படிங்கிற விஷயத்த அந்த அயோத்தியா பட்டணத்து மக்கள் என்ன பண்றா தெரியுமா? அன்வமீயத ஊகிக்கிறாளாம். ஊகிக்கப்பட்டதோ. அப்பேற்பட்ட பாதுகாதேவியே நீ எனக்கு எப்படி இருக்க அப்படின்னாக்கா எஜமானியாக இருக்கிறாய் அப்படிங்கிறதாக பாதுகாதேவியினுடைய மேன்மையை இங்க சொல்லி காண்பிக்கிறார். யாரு? சுவாமி தேசிகன். அப்போ பாருங்க, ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, ஒரு ஆச்சாரியனை ஆசிரியத்துக்கு முன்னாடி நிறைய தப்பு காரியங்களை பண்றார். ஒரு சாமானிய ஒரு மனுஷன் ஆச்சாரியர்களை ஆசிரியத்துக்கு முன் நிறைய தப்பு காரியங்களை பண்றார். ஆச்சாரியர்களை ஆசிரியத்த பிறகு நித்திய சூரியா போல இருக்கார். அதனால சகல பெருமையும் யாருக்கு கிடைக்கும்? ஆச்சாரியர்களுடையதே அப்படிங்கிறதாக சொல்ற. சாமான்யமா புத்தன் ஆச்சாரியன் அப்படிங்கிற ஒருத்தரை ஆசிரியத்துக்கு முன்னாடி நிறைய தப்பு காரியம் பண்ற. அதே நபர் ஆச்சாரியன் ஆசிரியத்த பிறகு என்ன ஆயிடுறா? அவ நித்திய சூரி போல ஆயிடுறாளா. இதற்கு என்ன சுவாமி காரணம் அப்படின்னாக்கா, சகல பெருமையும் யாருக்கு கிடைக்கும்? ஆச்சாரியர்களுக்கே கிடைக்கும். எப்பேற்பட்ட தப்புகளை பண்ணினாலும்
அவன் அந்த தப்புகள் எல்லாம் என்ன பண்றான் அப்படின்னாக்கா சுவாமியினிடத்துல சரணாகதி பண்ணி அந்த ஆச்சாரியனை ஏத்துட்ட பிறகு அந்த ஆச்சாரியன் மூலமா என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா நித்திய சூர்யா மாறிடுறானா அந்த நபர். அப்போ அனைத்து பெருமைகளும் ஆச்சாரியர்களையே குறிக்கும் அப்படிங்கிறதாக இங்க வசத்தியா சொல்ற. சாட்சாத் பாதுகா வேற இல்ல, ஆச்சாரியன் வேற இல்ல. அப்பேற்பட்ட பாதுகாதேவி எனக்கு எஜமானி, ஆச்சாரியன் எனக்கு எஜமானன் அப்படிங்கிற விஷயத்தை இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். அதிட்டே பாதுகா சாமே யஸ்யா சாகேதவாசிபிஹி அன்வய வதிரேகாபியாம் அன்பமீயத வைபவம் அப்படிங்கிறது 141வது ஸ்லோகம் தொடர் வரிசையில. அதிகார பரிகிரக பத்தத்தின்னு எடுத்துட்டாக்கா முதல் ஸ்லோகம், அந்த பத்தத்தினுடைய 2வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோக நம்பர் 100 தொடர் வரிசையில் 142 அதிகார பரிகிரக பத்தத்தினுடைய 2வது ஸ்லோகம். மோச்சித சிரச்சரான் அயத்னதः கோசலான் ஜனபதாம் உபாஸ்மஹே ஏஷு காம்சன பபூவ வத்சரான் தெய்வதம் தனுஜ வைரி பாதுகா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். என்ன? மோச்சித சிரச்சரான் அயத்னதः கோசலான் ஜனபதான் உபாஸ்மஹே ஏஷு காம்சன பபூவ வத்சரான் தெய்வதம் தனுஜ வைரி பாதுகா அப்படிங்கிறது 142வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் என்னவாக இருக்கு அப்படின்னாக்கா பாருங்க, அதாவது இந்த கோசல நாடு இருக்கு இல்லையா, கோசல நாடு அப்படிங்கிற அந்த கோசல நாட்டுல அசுரர்களுக்கெல்லாம் சத்ருவா இருக்கக்கூடிய ராமன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா அசுரர்களுக்கெல்லாம் சத்ருவான ராமனுடைய பாதுகைகள் என்ன பண்றது, ஆராதிக்கப்பட்டு ஆட்சி பண்ணிட்டு வந்தான்னு பாக்குறோம். ஏன்னா ராமபிரான் வனவாசம் போன பிறகு பரதன் அந்த பாதுகாதேவி ஆட்சின்னு வந்து சிம்மாசனத்துல அமர்த்திட்டான். இப்போ அந்த அயோத்தியா பட்டணத்துல ஆளக்கூடியது யாரு அப்படின்னாக்கா ராமனுடைய அந்த பாதுகைகள். அப்ப என்ன ஆகுது, அசுரர்களுக்கெல்லாம் சத்ருவா யாரு இருந்துருக்கா, ராமன் இருந்துருக்கா. அந்த ராமனுடைய பாதுகைகள் இங்க என்ன பண்றது, ஆராதிக்கப்பட்டு ஆட்சி பண்ணிட்டு வரா யாரு, பாதுகாதேவி. அப்போ அந்த நாட்டுடைய மக்கள்லாம் இருக்கா இல்லையா, அப்பெல்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா எந்த விதமான யோகங்களும் பெறாமல் ரொம்ப சுலபமா இந்த சம்சாரம் அப்படிங்கிற விஷயத்தை கடந்து மோட்சத்துக்கு போனாலாம். அப்படிப்பட்ட கோசல நாட்டை நாம் தியானிப்போம், ஸ்மரணம் பண்ணுவோம் அப்படிங்கிறதாக சொல்ற. இந்த பாதுகைகள் அந்த நாட்டை ஆட்சி பண்ணது இல்லையா, அப்படி ஆட்சி பண்ணின அந்த சமயத்துல அந்த நாட்டுல வாழ்ந்தவர்கள் எந்தவித கஷ்டமும் படாமல் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அதாவது இப்போ மோட்சம் அடையணும் அப்படின்னாக்கா நிறைய உபாயங்கள் பண்ணணும், மோட்ச உபாயங்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த கோசல நாட்டு மக்கள் என்ன பண்றா அப்படின்னாக்கா எந்தவித உபாயங்களுமே பண்ணலையா. அப்படி எந்தவித உபாயங்களும் இல்லாம அவளுக்கு இந்த மோட்சம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா கிடைச்சிருக்கான். இதற்கு என்னடா காரணம் அப்படின்னாக்கா பாதுகாதேவி அந்த புண்ணிய பூமின்னு சொல்லக்கூடிய கோசல நாட்டை ஆட்சி பண்ணதுனால இந்த ஒரு விஷயமானது அந்நாட்டு மக்களுக்கெல்லாம் கிடைக்கிறதா. அப்படிப்பட்ட புண்ணிய பூமியான அந்த கோசல நாட்டை நாம் வணங்குவோம் அப்படிங்கிறதாக சுவாமி சொல்ற. அந்த கோசல நாடு அப்பேற்பட்ட புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உரித்தானது. அந்த கோசல நாட்டை நாம் எப்பொழுதும் வணங்குவோம். ஏன் சுவாமி வணங்கணும், என்ன அதுக்கு அப்படி ஒரு மேன்மை, அப்படி ஒரு வசத்தினா பாதுகாதேவி அந்த நாட்டை ஆண்டதுனால, ஆட்சி பண்ணதுனால. பொதுவா சாமான்யமா மோட்சம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஆனா இங்க பாருங்க, இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாதேவியினுடைய ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால அவளுக்கெல்லாம் எந்தவித கஷ்டமும் படாமல் ரொம்ப எளிதாக இந்த சம்சாரத்தெல்லாம் கடந்து மோட்சத்தை அடைஞ்சிட்டா. அப்படிப்பட்ட கோசல நாட்டை தியானிப்போம், நாம் ஸ்மரணம் பண்ணுவோம் அப்படிங்கிறதாக இங்க நமக்கு அழகா இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார். மோச்சித
சிரஜரானு அயத்னதா கோசலானு ஜனபதான் உபாஸ்மகே. அப்பேற்பட்ட கோசலானு ஜனபதான் உபாஸ்மகே ஏ ஏஷு காஞ்சன பகூவ அத்சரானு தெய்வதம் தனுஜ வைரி பாதுகா அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. பாருங்க, அயத்னதா நாம இந்த பிரயத்னம் இல்லாமலே, பிரயாசம் இல்லாமலே, கொஞ்சம் கூட கஷ்டப்படாமலே, அதாவது இந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணாமலே, யோகத்துல மூன்று இருக்குல்ல, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னு சொல்லிட்டு, இப்போ சில சில விஷயங்கள் அடையினா கர்மா அப்படிங்கிற யோகத்தால கூட முடியுங்கிறார். அதாவது கர்மயோகாதிகள் இல்லாமலே, கர்மயோகம் முதலான விஷயங்கள், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் சொல்லக்கூடிய அந்த கர்மாதி யோகங்கள் இல்லாமலே மோட்சித்தனா இந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிறது, அதுதான மோட்சம். லிபரைசேஷன் சொல்றா இல்லையா, மோட்சம்னா என்ன, லிபரைசேஷன். இப்படி இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த சாகரத்திலிருந்து இந்த மோட்சிதம்னா சம்சார சாகரத்தை விடுவிக்கிறது. அது எப்படி இருக்கு நமக்குலாம் அப்படின்னாக்கா, ஸ்திர நிலையா இருக்கிறதா யார் அவளுக்குலாம் தரானு, இப்படிப்பட்ட நிலையான ஒரு நிலையில சஞ்சரிக்கக்கூடியவர்களான கோசலானு ஜனபதானு, அந்த கோசல தேசங்களை உபாஸ்மகே அந்த நாட்டு மக்களுக்கு சுலபமா கிடைச்சிருந்தா. எப்படி கிடைக்கிறது, அந்த நாட்டுல அவ இருக்கிறதுனால, பாதுகாதேவி அவளை ஆட்சி பண்றதுனால, அந்த பாதுகாதேவியுடைய அதீனத்துக்கு அவ உட்பட்டதுனால, அவளுக்கெல்லாம் எந்தவித கர்மயோகாதிகள் இல்லாமலே இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறார்களோ, அந்த மாதிரி நமக்கும் கிடைப்பதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த கோசல பதான ஜனபதான அந்த கோசல நாட்டை என்ன பண்ணணும் சொல்றார், உபாஸ்மகே. உபாஸ்மகேன தியானிக்கிறோம். ஏஷு அந்த யாதொரு தேசங்களிலே தனுஜ அசுரர்களுக்கு வைரினா எதிரி, சத்ருவான ஸ்ரீ ராமபிரானுடைய பாதுகான பாதுகையானது காஞ்சன வத்சரானு சில வருஷங்கள் என்ன பண்ணுது, தெய்வதம் பபூவ ஆராதிக்க தகுந்ததாக இருந்ததோ. எப்படிலாம் ஊகிக்கிறார் பாருங்க. அது அந்நாட்டு மக்கள் நம்புறா, சுவாமி தேசிகனும் அதை நம்புற, நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அந்த பாதுகாதேவி அந்நாட்டை ஆராதிக்கப்பட்டதுனால இப்படி ஒரு விஷயமானது நடக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த நாட்டை தியானம் பண்ணா, ஸ்மரணம் பண்ணா நமக்கும் அப்படிப்பட்ட பாக்கியமானது கிடைக்கும் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமெல்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். மோச்சித ஸ்திரஜரானு அயத்னதா கோசலான் ஜனபதான் உபாஸ்மகே ஏஷு காஞ்சன பபூவ வத்சரானு தெய்வதம் தனுஜ வைரி பாதுகா அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் 142 இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் 143. தொடர் வரிசையில 143 இந்த அதிகார பரிகிரக பத்ததின்னு எடுத்துனாக்கா ஸ்லோக நம்பர் 3. என்ன ஸ்லோகம் பாருங்க. சாம்ராஜ்ய சம்பதிவ தாச ஜனோசிதாத்வம் ராமேண சத்யவசசா பரதாய தத்தா சத்வாம் நிவேஷ்ய சரணாவணி பத்ரபீடே பிருத்வீம் புபுஜேச்ச யசோ விபூதிம். சாம்ராஜ்ய சம்பதிவ தாச ஜனோசிதாத்வம் ராமேண சத்யவசசா பரதாய தத்தா சத்வாம் நிவேஷ்ய சரணாவணி பத்ரபீடே பிருத்வீம் புபுஜேச்ச யசோ விபூதிம் அப்படிங்கிறது இந்த தொடர் வரிசையில 143வது ஸ்லோகம். இங்க ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகைகளை காப்பாற்றும் பாதுகாதேவி இருக்கா இல்லையா, பாதுகாதேவி சத்தியவா கொண்டவனாகிய ராமனால இந்த அடியார்களுக்கு அளிக்கப்பட்ட தகுதலாக நீ எப்படி தெரியுமா ராமபிராணத்திலிருந்து பரதனுக்கு வழங்கப்பட்டாய் அப்படின்னாக்கா, ராஜ்யலட்சுமியாக வழங்கப்பட்டாய். இப்படியாக வந்த உன்னை பரதன் என்ன பண்றான், உயர்ந்த சிம்மாசனத்துல எழுந்துள்ள செய்தான். அதனால நீ என்ன பண்ற, இதன் மூலம் நீ என்ன பண்ண, உலகத்தையே காத்தா. அதனால உனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா, ஒப்பற்ற புகழ் பெற்றாடி. இப்பேற்பட்ட மேன்மை பாதுகாதேவிக்கு அப்படின்னாக்கா, இங்க பரதன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா,
பரதனுக்கு புகழ் கிடைச்சது. எப்படி புகழ் கிடைச்சது? அவன் மேல இருந்த அந்த கலங்கங்கள்லாம் நீங்கி பாதுகாதேவிய சிம்மாசனத்துல அமர்த்தினால பரதனுக்கு புகழ் பெற்றான் அப்படிங்கிறதான ஒரு பக்கம் ஒரு கருத்தானது இருக்கு. அந்த பரதன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, தான் போய் அந்த அரியணையில அமரல, இல்ல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ராமன் என்ன பண்ற, ராமனால் அளிக்கப்பட்ட அந்த அரியணைய என்ன பண்றான், பரதன் அபகரிச்சுட்டான் அப்படிங்கிற பழி அவனுக்கு வந்திருக்கும். ஒருவேளை பரதன் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தா, ஆனா என்ன பண்ணிட்டானாக்கா, பாதுகையை அவன் அரியணையில அமர்த்திட்டான் இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு விஷயம் பரதனுக்கு புகழ் கிடைச்சது. யாரால? உன்னால கிடைச்சது. அப்பேற்பட்ட கீர்த்தி. அந்த ஆட்சியை நீ ஆண்டதுனால உனக்கும் புகழ் வந்தது, உன் மூலமா பரதனுக்கும் புகழானது கிடைச்சது இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு சத்தியான ஒரு விஷயத்தை நீ பண்ணிருக்க. ஏ சரணாவணி, எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே, நீ என்ன பண்ணிருக்க? தாச ஜனோஜிதா, வேலைக்காரர்கள் தான் தகுந்ததா இருக்கக்கூடிய சாம்ராஜ்ய சம்பதிவ, இந்த சக்கரவர்த்தி பட்டம் போல் சத்தியவச்சதா, மெய்யான வார்த்தை உடையதாக இருக்கக்கூடிய ராமேன, எப்பவுமே சத்தியவச்சதா, இந்த சத்தியவச்சனத்தோடு தான் கூடியிருப்பான். யாரு? ராமன். அப்பேற்பட்ட ஸ்ரீராமனாலே பரதாய, இந்த பரதனை பொருட்டு தத்தா, நீ என்ன பண்ண? இந்த ராமன் உன்னை பரதன் பொருட்டு கொடுத்தான், நீ உன்னை கொடுத்துட்டான் இல்லையா? பரதாய தத்தா, நீ பரதன் பொருட்டு கொடுக்கப்பட்ட. சஹா, அந்த பரதன் என்ன பண்றான்? துவாம், உன்னை பத்ரபீடே, இந்த சிம்மாசனத்துல நிவேசிய, எழுந்தருள பண்ணி, பிருத்வி, இந்த பூமியை புபோஜ, காப்பாற்றினார். யசோ விபூதிச்ச, மேலும் கீர்த்தி அப்படிங்கிற சமிருத்தியான புகழையும் அடைய செய்தார் இல்லையா? புபோஜ, அந்த கீர்த்தியை அவர் அனுபவித்தார். எப்படி கிடைச்சது? உன்ன சிம்மாசனத்துல அமர வச்சதுனால அவருக்கு கிடைச்சது. ஒருவேளை தானே அமர்ந்திருந்தா அப்பேற்பட்ட கீர்த்தியானது அவருக்கு கிடைச்சிருக்குமா? அவரால் அனுபவிக்க முடிஞ்சிருக்குமா? அப்பேற்பட்ட கீர்த்தியை தந்தவள் அல்லவா நீ, பேர்பட்ட மேன்மை உனக்கு அப்படிங்கிறதாக இங்க நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். நல்ல கீர்த்தி அப்படிங்கிறது அந்த பரதனுக்கு கிட்டியது. அந்த பரதனுக்கு நல்ல கீர்த்தி கிட்டுவதற்கு யார் காரணமா இருக்கா? சாட்சா பாதுகாதேவி தான் காரணமா இருக்கு. அந்த மாதிரி லோகத்துல நமக்கும் கீர்த்திகள் கிடைக்கிறது அப்படிங்கிறதான ஒரு விஷயம் இருக்குன்னா, நமக்கும் ஆச்சாரத்துல நல்ல பக்தி பண்ணணும்னு அர்த்தம். நாமும் ஆச்சார இடத்துல எப்படி பாதுகாதேவியின் இடத்துல பரதன் பக்தி பண்ணினானோ, அதன் மூலமா அவனுக்கு உயர்ந்ததான புகழானது கிடைத்ததோ, கீர்த்தியானது கிடைத்ததோ, அதபோல நாமும் நம் ஆச்சாரிய இடத்துல அந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்தை பண்ணினால் நமக்கும் சகலவிதமான கீர்த்திகளும் கிடைக்கும். அப்பேற்பட்ட மேன்மை இந்த பாதுகாதேவிக்கு உண்டு அப்படிங்கிறதாக சுவாமி இங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். சாம்ராஜ்ய சம்பதிவ தாச ஜனோஜிதாத்வம் ராமேன சத்யவச்சசா பரதாய தத்தா சத்வாம் நிவேஷ்ய சரணாவணி பத்ரபீடே பிருத்வீம் புபோஜ புபுஜேச்ச யசோ விபூதிம் அப்படிங்கிறதாக 143வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய தினம் நாம இந்த அதிகார பரிகிரக பத்ததியினுடைய 3 ஸ்லோகங்களை நாம அனுபவிச்சோம். என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா, அதீட்டே பாதுகா சாமே யஸ்யாஹ சாகேத வாசிபிஹி அன்வய வதிரேகாப்யாம் அன்வமீயத வைபவம். என்ன முதல் ஸ்லோகம்? அதிகார பரிகிரக பதத்தினுடைய முதல் ஸ்லோகம் என்ன? அபீட்டே பாதுகா சாமே யஸ்யாம் சாகேத வாசிபிஹி அன்வய வதிரேகாப்யாம் அன்வமீயத வைபவம். 142வது ஸ்லோகம் என்ன? மோசித ஸ்திரச்சரான் அயத்னததஹ கோசலான் ஜனபதான் உபாஸ்மகே ஏஷு காஞ்சன பகூவ வத்சரான் தெய்வதம் தனுஜ வைரி பாதுகா அப்படிங்கிறது 142வது ஸ்லோகம். 143 என்ன? சாம்ராஜ்ய சம்பதிவ தாச ஜனோஜிதாத்வம் ராமேன சத்யவச்சசா பரதாய தத்தா சத்வாம் நிவேஷ்ய சரணாவணி பத்ரபீடே பிருத்வீம் புபோஜ புபுஜேச்ச
யசோ விபூதிம் அப்படிங்கிறதாக இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம அனுபவிச்சோம். தொடர்ந்து நடந்து முடிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்க பாராயணம் பண்ணிட்டே வாங்கும், அதுதான் முக்கியம் இல்லையா? தொடர்ந்து நடந்து முடிந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம அர்த்தத்தோட தெரிஞ்சுனே வந்துட்டு இருக்கோம். எல்லா ஸ்லோகத்தையும் நம்ம அபியாசம் பண்ணிட்டே தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வந்தாதான் நமக்கு அது ஸ்திரமாகும். தாசனம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசம். தன்யவாதः. ధన్యవాదాలు స్వామి. స్వామి ధన్యవాదాలు స్వామి. పోలమ్మప్ప. Ternyata ini ada